அனாமிகாவுக்கும் விஜய்க்கும் வந்து பூஜை ஏற்பாடு பண்ணணும், 2 பேரும் சேர்ந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மகா என்ன பண்ணுறாங்க, அவ்வளோ அழகாக பூஜைக்கான வேலை எல்லாமே வந்து சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக அங்கே வராங்க சித்ரா. என்ன பூஜை பண்ணிகிட்ருக்காளா, ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து இருக்க விளக்கை வந்து தள்ளி விட்டுறாங்க. உடனே வந்து விளக்கு வந்து பார்த்து வைக்க மாட்டேன், இந்த மாதிரி வச்சுட்டு அபசகுணமாக ஆயிடுச்சு பாரு, உனக்கு நல்ல எண்ணமே கிடையாது அப்படின்னு நம்மலாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் கேட்டு வந்து அப்படியே வந்து எல்லாருமே பார்த்துட்டே இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து காயத்ரி என்ன பண்ணுறாங்க, செம டென்ஷன் ஆயிடுறாங்க. இவளுக்கு வேணும் தான் எல்லாம் பண்ணுறா, பார் உன்னை தான் எங்களுக்கு பிடிக்கல, அனாமிகா விஷயத்தில் எதுக்கு தலையிற, ஏற்கனவே அனாமிகா விஷயத்தில் நீ பண்ண வேலை நல்லாவே இல்லை, இதை மறுபடியும் இப்படி செய்கிறான்னு பார்க்குறியா, என் பையனும் மருமகளும் சேர்ந்து இந்த பூஜை நடத்த போகிறாங்க, அவங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு சொல்லிட்டு அபசகுணமாக இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி வந்து பேசுகிறாங்க. அதை கேட்டு ஐஸ்வர்யா செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. எதுக்கு உனக்கு இந்த வேலை, நீ எதுக்கு இதில் தலையிடுற, நீ வா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மகா வந்து அப்படி பிடிச்சி கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. இங்கே பார் மகா, இந்த வீட்டில் எல்லாம் இருக்காங்க, அவ்வளோ வந்து எல்லாருமே வந்து நேரத்தோடு வந்து பூஜையை பண்ணிவிடுவாங்க. அதுவும் வந்திருக்காங்க பாருங்க எங்கள் சித்ரா அத்தை, அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, மேக்கப்லாம் பண்ணிக்கினேன், பட்டு புடவையெல்லாம் கட்டிக்கினேன், அவ்வளோ அழகாக வந்து என்ன பண்ணுவாங்க, பூஜை பண்ணிவிடுவாங்க நேரத்தோட. அப்புறம் வந்து இவங்களும் வந்து பார்ப்பாங்க, அப்படி தானே அப்படின்றாங்க. அதை கேட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாங்க சித்ரா. என்ன நீ ஓவராக பேசுகிற, நிறுத்துறீங்களா, நீங்கள் பண்ணது தான் நான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, நீங்கள் எல்லாம் வந்து பட்டு புடவை நகையெல்லாம் போட்டுக்கிட்டு நேரத்தோடு வராமல் அவ்வளோ மேக்கப்லாம் பண்ணிவிட்டு லேட்டாக வரீங்க. இங்கே காலையிலேருந்து இந்த பொண்ணு பாவம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்ருக்கா, ஆனால் அவ்வளோ வந்து அந்த திட்டுறீங்களா, உங்களுக்குலாம் கொஞ்சம் மனசாட்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவோட அப்பா வந்து ராகவன் வந்து செமையாக திட்டுறாரு. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே டென்ஷனாக அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாரு, அவங்களுக்கு தான் பிடிக்கல, ஒதுங்கி இருக்க சொல்கிறாங்க, இருந்தால் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ராஜலக்ஷ்மி. அதை கேட்டு ராகவன் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. ஏன் ஒதுங்கி இருக்கணும், இந்த பூஜையை எல்லாருக்காக தான், யாரும் ஒதுங்கி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்றாரு. இந்த மகா வேணும் தான் இவ்வளவும் பண்ணிகிட்ருக்கா, ஆனால் உங்கள் யாருக்குமே புரியல, அவள் வேணும்னே இந்த பூஜையை கெடுக்கணும் தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அனாமிகா பார்த்து சந்தோஷப்படுறாங்க காயத்ரி வந்து திட்டுறத மகாவை. இந்த டைமில் கரெக்டாக பாட்டி அங்கே வராங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் எல்லாருமே வந்து, மகா வந்து என்ன தப்பு பண்ணிட்டா சொல்லிட்டு ஓவராக பண்ணுறீங்க, இங்கே பூஜை பண்ணாதான் சாமியோட மனசு குளிரும்னு உங்களுக்குலாம் யார் சொன்னது, முதல்ல நல்ல மனசோட இருந்தாவே சாமி எல்லாமே செய்வாங்க, புரியுதா, ஆனால் நீங்கள் யாரும் நல்ல மனசுலேயே இல்லாமல் இருக்கீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம்னு நினைக்கிறீங்க. மகா நல்ல மனசோட கால்லேருந்து வந்து அவ்வளோ வேலை செஞ்சிட்ருக்கா, அவளுக்கு என்ன வேணாலும் பேசுவீங்களா நீங்கள். இங்கே பாருங்கள், நம்பிக்கை இருக்கலாம் தப்பு கிடையாது, ஆனால் மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது. மூட நம்பிக்கை எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இந்த விஷயத்தில் தான் ஆயிடுச்சு, இந்த விஷயத்துக்கு என்ன கொட்டிடுச்சுன்னா உடனே வந்து சாமிக்கு பிரச்சனை, ஏதாவது குங்குமம் கொட்டிச்சுன்னா சாமிக்கு பிரச்சனை, இந்த மாதிரி விஷயத்தை முதல்ல தயவு செய்து விடுங்க, புரியுதா, எந்த பிரச்சனையும் எதுவும் நடக்காது, பூஜைன்னா ஏதாவது ஒன்று நடக்க தான் செய்யும், அதுக்காக அது எல்லா பழியும் தூக்கி ஒருத்தர் மேலே போட்டுருவீங்களா நீங்கள். சரி, உங்களுக்கெல்லாம் யார் சொன்னது மகா பூஜையில் உட்காரலன்னு சொல்லிட்டு. மகா அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா எல்லாருமே பூஜையில் உட்கார போகிறாங்க. 3 ஜோடிகளும் சேர்ந்து தான் இந்த பூஜையை பண்ண போகிறாங்க, அதுக்கு தான் ஏற்பாடெலாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு அப்படியே அனாமிகா பார்த்து டென்ஷன் ஆகிறாங்க. என்னது எல்லாரும் சேர்ந்து வந்து பூஜை பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டு காயத்ரி எல்லாருமே அப்படி என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் 3 பேர் சேர்ந்து வந்து செய்யறதுக்காக தான் இந்த பூஜை ஏற்பாடு பண்ணேன். என்ன காயத்ரி, பையனும் வந்து மருமகளும் மட்டும்தான் அந்த பூஜை செய்ய போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஓவர் ஆட்டம் போட்டுருக்க, எல்லாரும் தான் சேர்ந்து செய்ய போகிறாங்க, அதனால இந்த ஆட்டம் போடுறதை முதல்ல நிறுத்து அப்படின்னோடனே அப்படியே காயத்ரி முறைக்கிறாங்க. மகாவும் ஐஸ்வர்யாவும் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறீங்க, போயிட்டு முதல்ல கிளம்பி சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னோன்னு சரிங்க பாட்டி சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. இதை பார்த்து அனாமிகாவுக்கு வயிறாக எரியுது. உன்னை காயத்ரியை கூப்பிட்டு, அத்தை அவங்க 2 பேரும் பூஜை பண்ணுறது எனக்கு பிடிக்கல, முக்கியமாக மகா பக்கத்தில் நான் உட்காரவே மாட்டேன், இந்த பூஜை எங்கள் 2 பேருக்காக தான் இருக்கணும், மற்றவங்களுக்காக கிடையாது, நீங்கள் சொல்லுங்கள், புதுசாக கல்யாணம் ஆனது எங்களுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னம்மா நீ இப்படி சொல்கிற, ஆமாம் எனக்கு அவங்கெல்லாம் உட்காரது சுத்தமாக பிடிக்கல, நீங்கள் போய் எப்படியா பாட்டிக்கிட்ட சொல்லி நிறுத்துக்கன்றாங்க. காயத்ரி வந்து பேச வராங்க. பாட்டி வந்து முதல்ல மருமக உனக்கு ஆர்டர் போடக்கூடாது, நீ தான் அவளுக்கு ஆர்டர் போடணும், அவள் சொல் பேச்சு கேட்டு ஆடிட்டு இருக்க, இங்கே பார் அவளை ரொம்ப தலைமையில தூக்கி வச்சு ஆடினீனா அப்புறம் ரொம்ப கஷ்டம் உனக்கு தான், புரியுதா, எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக தான் கூட்டாக தான் இந்த பூஜையை பண்ணணும், ஒத்துமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு மருமகளுக்கு புத்தி சொல்லு, முதல்ல உனக்கு புத்தி இருந்தால் அவளுக்கு சொல்ல போகிற, சொல்கிறத புரிஞ்சுதா அப்படின்றா. எல்லாத்தையும் அனாமிகா வந்து ஒட்டு கேட்டுட்டு அப்படியே வந்து டென்ஷனாக நிற்கிறாங்க. அப்போ காயத்ரி போய் சொல்கிறாங்க நடந்த விஷயத்த. அதுக்கு வந்து அனாமிகா வந்து, என்னத்தை அப்போது நீங்கள் சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்களா, இல்லை எங்கள் அத்தை சொல்லிட்டாங்க, அவங்க சொன்னால் கேட்டு தான் ஆகணும் அப்படின்றாங்க. அனாமிகா டென்ஷன் ஆயிடுறாங்க. இது முடியுது.